நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இப்போ கார்த்திக்கிட்டயும் அதே மாதிரி ஜானகிட்டயும் வந்து போனா மன்னிப்பு கேட்குறாங்க. அதாவது நாங்க செஞ்சது தப்பு தான். அஞ்சலி வந்து போனா திருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவோ எதிர்பார்த்தோம். ஆனா அது எதுவுமே வந்து போனா நடக்காம போயிடுச்சு. அதனால வந்து போனா எங்களுக்கு வேற வழி தெரியல. அவள திருத்தி கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய பிளானையும் பண்ணோம். இத தவிர வந்து போனா வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. அதே சமயம் பைரவி கிட்ட வந்து போனா தெளிவா சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க பைரவி, அதாவது இங்க வந்து போனா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இப்ப டவுட் இருக்கு யார் மேலயாச்சு அஞ்சலிக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் அந்த லேடி அப்படின்றமோ வந்து சொல்லி ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்றமோ வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ நான் பைரவி வந்துட்டு இல்ல எனக்கு வந்து இப்போ யாரையும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா ஓகே இப்படியே வந்து இப்போ நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். அது வரைக்கும் வந்து இப்போ பொறுமையா காத்துருங்க. ஏன் அந்த அந்த லேடிக்கு வந்து இப்போ என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட வைங்க அப்படின்றமோ வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பைரவி ரொம்பவே திணறிட்டு இருக்கா. திணறது மட்டும் இல்லாம அடுத்ததா டைரக்டா வந்து போயினா இப்போ அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பேச போறா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி திட்ட போறா. உண்மையிலேயே வந்து போயினா இந்த இடத்துல தான் இந்த பைரவி வந்துட்டு இப்போ வசமா வந்து போயினா இலக்கியா கிட்ட மாட்டிக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணாங்க, அஞ்சலி வந்து போயினா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. அதாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்றது மட்டும் அவங்களோட நோக்கம் கிடையாது. கார்த்திக் கூட அவ ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னா அதுக்கான ஒரு தகுதி அவகிட்ட இருக்கணும். அதாவது கார்த்திகை விட்டா வேற யாருமே எனக்கு தேவை கிடையாது. ஏன் இந்த சொத்து பணம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. கார்த்திக் கூட வந்து போயினா ஒரு குடிசையில வாழ்ந்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் செஞ்சாங்க. ஆனா அஞ்சலி வந்து போயினா அப்படி நினைச்சாலா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவளோட சுயரூபம் இப்ப வெளியே வந்ததுனால இதுக்கு மேல வந்து போயினா அஞ்சலிய மன்னிக்கவும் கூடாது, மறுபடியும் கார்த்திக்கோட கொண்டு போய் சேர்க்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. சரி ஓகே எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி போட்ட விஷயம், அதாவது அஞ்சலி, பைரவி இவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய டிராமாவா போட்டாங்க. இது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து இந்த இடத்துல அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்கல. ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் உஷாராகி அந்த ஒரு விஷயத்த வந்து சேவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அஞ்சலியால வாலாட்ட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா பைரவி வந்துட்டு வந்து இப்போ அந்த அஞ்சலிக்கு ஃபோன் பண்றாங்க. அஞ்சலி எடுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அஞ்சலி வந்து இப்போ எவ்வளோ பெரிய தோல்வியை கண்டுட்டு இப்போ வந்து கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா? அவ்வளோ பெரிய பிளான் நடந்துச்சு. இந்த பைரவி பேச்சை கேட்காம அமைதியா வந்து நானா வந்து ஒரு பிளான், அதாவது ஏற்கனவே இவளோட பிளான் தான் இது. அதே மாதிரி வந்து அமைதியா இலக்கியா சொல்றப்பவே அமைதியா கேட்டுட்டு பொறுமையா இருந்திருந்தாலே அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கலாம். இப்போ இலக்கியாவும் கௌதமும் நமக்கு எதிரி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம திரு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. சரி இங்க இந்த பிரச்சனை இப்படியே ஓஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தாலும் இந்த பைரவி வந்துட்டு அடுத்ததான் அஞ்சலியை கழுவி ஊத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நைட் ஆயிடுச்சு. அந்த ஒரு டைம்ல வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அந்த டைம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் வந்து கௌதம்க்கோ இலக்கியாவுக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம மகேஷ் சார் இருக்கார்ல ஏசிபி அவர்கிட்ட வந்து இவங்க நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அஞ்சலியோட நம்பர் யார் வந்து அடுத்ததான் அஞ்சலிக்கு கால் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த லேடி யாரு என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. கரெக்டா வந்து இந்த ஃபோன் கால் வரும்போது இந்த மாதிரி தான் பைரவியோட செல்லுல இருந்து அஞ்சலிக்கு ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் நேரா வந்து இலக்கியா போயிட்டு இந்த பைரவி ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க அந்த பால்கனில. அந்த ஒரு டைம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. பைரவிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இலக்கியா அங்க மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பைரவி வந்து அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா, அதாவது இந்த மாதிரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் வந்து அதாவது என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா உனக்கு அஞ்சலி? இந்த வீட்டுக்குள்ள உன்னை கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய பிளான் போட்டா இப்படி அசால்ட்டா வந்து தப்பு இப்படி மாட்டிருக்கியே அப்படின்றமோ வந்து சொல்லி கழுவி வந்து ஊத்த ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு அஞ்சலி, நீ இந்த வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு வையன், கண்டிப்பா உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ அடுத்ததா ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வழியை பாரு. அதுக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்றேன், என்ன பிளான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கிய அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு, எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு தெரியுமா? அப்படியே வந்து அந்த போனை புடுங்கி அப்புறம் அதாவது கண்ணத்து மேலே வந்து பலார்னு அறைய ஆரம்பிச்சாங்க. அந்த பைரவிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வசமா மாட்டிக்கிறதுனால இதுக்கப்புறம் வந்து இந்த பைரவியால தப்பிக்கவே முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.